அங்கிருந்து கக்கர் மார்க்கமாக வருகின்ற வழியிலே என் அண்ணன் தக்க நன்றைக்கு படுப்பதில் வழிபட்டவர் யாக மறக்கிறான். அப்பேற்பட்ட யாகத்தை தடுத்தவர் அர்த்தரா என் தக்க நின்ற சாபத்தின்படி ஒரு ஆணைக்கு ஒரு இடத்தை கக்கூடாது, ஒரு ஆணைக்கு ஒரு கடமை செய்ய வேண்டும் இல்லை என்றா என் விவசாயப்பட்டது 1000 ஏப்பா ஏன் உட்கார வடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் உங்க மேலதாளங்கள் உள்ளதுவே என்ன காரணம்? என்னங்க சாமி போற இடம்ல கலா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இந்த ஊர்ல கலா பண்ணாம போனோம், உங்க தலை வெடிக்கிறவங்க ஒரு சந்தோஷத்துல போட்டு வாசிக்கலாம். என் தலை வெடிக்கணும். ஆமா, அவ்வளவுதானே. கலா பண்ணாம போகணும்ல இன்னைக்கு. கண்டிப்பா அழகமாகப்பட்டது நிறைவேறும். ஏன்னா என்னுடைய சுக்க நான் தானே பாதுகாக்க வேண்டும். என்னுடைய சிரசாகப்பட்டது வெடிக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஆக என்ன செய்ய வேண்டும்? அவர் கலகம் செய்ய வேண்டும். அப்படியே சுக்காகப்படுது நீங்கள் சொல்வது போல வெடித்தால் ஒரு உலகத்தை ஒரு நாளில் இருந்தே தாங்க முடியவில்லை. ஆமா, அப்ப 1008 சுக்குகளுக்கு 1008 நாள் வரவிருப்பாரா இல்லையா? என்ன சொல்றீங்க? என்னுடைய சிரசாகப்படுது 1008 சுக்காக வெடித்து விடும் என்று சொல்றீங்க. அதுல இருந்து நாரத வருவாங்களா? ஐயோ, அப்ப நீங்க ஒரு ஆளே இருந்து போட்டு விடுங்க. அந்த பயம் இருக்கட்டும். இல்ல உங்க குடும்பத்துக்கு அனைவருக்குமே ஒரு நாரத அனுப்பி போட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம்,
வேண்டாம் இல்ல அந்த கழகம் எங்கே கழகம் எங்கே கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் சிவகாம சக்தி கணபதி பக்தி கணபதி மகா கணபதி வீர கணபதி பக்தி கணபதி அப்பேற்பட்ட முகத்தனை எப்படி நாம் வருகலாம் என்று பார்க்க போனால் அல்லவும் அள்ளுமையும் அண்ணன் விட்டு விழுந்து உள்ளேவும் போகா விரும்பும் அல்ல குணபதியும் மாமனின் கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைத்து புண்ணியம் கூடி வரும் பொய்வாய்க்கு ஓடிவிடும் எண்ணீர் ஏற்று நன்னிடவே அந்த வல்லம் நார்கள் எப்படி நாம் வருகலாம் என்று பார்க்க போனால் ஆர்வம் சாமி வருக வருக விருங்கடா பொது பார்த்து பறிச்சு ஆடி குடிச்சு வேட்டு வெறிங்கடா ஒரு கூடம் ஏற்றி சூழ காய போட்டு உடையடா கணபதி கணபதி கணபதி
எந்த ஒரு ஊருக்கு போனாலும் கூட வணங்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னா விநாயகப் பெருமான் ஒருவர் மட்டுமே. ஏன் அப்படின்னா எல்லா ஊருமே எல்லா விதமான கடவுள்களை வணங்கலாம். எல்லா தெய்வத்தையுமே கற்சிலையாகப்பட்டது தலை பலத்தால் வணங்கலாம். ஆனால் என வரைபடத்தாலும் ஒரு சிலையாகப்பட்டதை வணங்கலாம். ஆனால் விநாயகப் பெருமான் ஒருவர் மட்டுமே மஞ்சள் முதற்கொண்டு மாட்டு சாணம் வரைக்கும் வைத்து வணங்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னா விநாயகப் பெருமான் உருவாகும். ஏன் அப்படி சொல்றோம்னா மஞ்சள் அப்படிங்கிறத காட்டிலையும் மஞ்சளாகப்பட்டது பெண்ணுக்கு உகந்தது. இந்த மாட்டு சாணமாகப்பட்டது பெண்கள் தெளிப்பது. மாட்டு சாணமாகப்பட்டது தினமும் சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே மாட்டு சாணமாகப்பட்டதை வாசல்ல தெளிக்கணுமா? இப்ப யாராச்சும் தெளிக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா பச்சை தண்ணி, அந்த பச்சை தண்ணி மஞ்சள் தூள் தூவி கொண்டு நீராகப்பட்டத வாசல்ல தெளிச்சுட்டு போயிடலாம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா மாட்டு சாணங்கள் ஏன் தெளிக்கிறோம் அப்படின்னா சூரிய ஒளியாகப்பட்டது வருகின்ற பொழுது தீய சக்திகளாகப்பட்டது வீட்டில் இருக்கிறது வெளியே ஓடி போயிடும். அதுக்கு அடுத்த மாட்டு சாணமாகப்பட்டு தெளிக்கணும். இப்ப மாட்டு சாணத்தை தெளித்த பிறகு ஏன் கோலமாகப்பட்டது ஏன் போடணும்? கோலம் எதுல போடுவாங்க? எதுல போடுவாங்க? வாசல். பெரிய ரொம்ப அறிவாளுங்க. வாசல்ல போடுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அரிசி மாவாகப்படுறதை பயன்படுத்துவாங்க. ஏன் இந்த அரிசி மாவாகப்படுறதை ஏன் போடணும் அப்படின்னா அது பச்சரிசி ஆகிறத போடுவாங்க. ஏன்னா ஒரு எறும்பாகப்படுது ஒரு அரிசி உண்டு சாப்பிட்டு அப்படின்னா 100 கோடி பேத்துக்கு அன்னதானம் அளித்த மிகப்பெரிய ஒரு பலனா. அப்ப ஒரு கோலம் அப்படின்னா அந்த கோலத்துல எத்தனை வகையான எறும்புகள் வந்து சாப்பிடும். அப்ப உலகத்திற்கு அன்னதானம் அளித்த மிகப்பெரிய ஒரு பலனாகப்படுறது கிடைக்குமா? ஏன்னா மஞ்சளிலே தனக்கு துணை நீராட பார்வதியாகப்பட்டவள் மஞ்சளிலே உருவம் எடுத்து முழு முதல் கடவுளாகப்பட்ட விநாயகப் பெருமான் நம்மளுக்கு தந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட விநாயகரை வணங்கினாலும் வணங்கிக் கொண்டே இருக்கலாம் என்று காரணத்தான் மச்சா கூர்மா வராகா ராம நரசிம்ம வரராம ராமா 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 கிருஷ்ணா கலிக்கு என்று சொல்லக்கூடிய 19வது கதாநாயகன் எனது பாட்டு மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட அவரை வணங்காமல் போலாமா? அவரை எப்படி வணங்கலாம்?
ஓம் நாராயண நமக, ஓம் நாராயண நமக, ஓம் நாராயண நமக. இந்த மந்திரத்தை நான் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த ஒரு மனிதனாகப்பட்டவன் தினமும் 3 வேளை எப்படி சாப்பிடுகின்றோமோ அதே போல இந்த மந்திரமாக 3 முறை வாசி ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மந்திரமாகப்பட்டதை தீயது நடந்து கொண்டு இருந்தாலும் கூட நன்மை தரக்கூடிய மந்திரம் அப்படிதான். ராமானுஜர் முதல்ல திருக்கோஷ்டியூர் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட ஆலயத்துல தான் ஓம் நாராயண நமக என்ற மந்திரத்தை உபசரித்தார். சரி சரி உட்காருங்கப்பா. சரி குறிஞ்சி வெள்ளை மருந்தம் பாருங்க என்று சொல்லக்கூடிய பேர்பட ஐவக நிலங்கள். ஐவக நிலங்கள்ல மிக சிறந்த நாமமாகப்படுது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் அப்படின்னால மிகச்சிறந்த அழகு மிகுந்த ஒரு இடமாகப்படுது. இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கும்போது அழகு மிகுந்த இடம். தெய்வத்தில் மிகச்சிறந்த அழகு கொண்டவர் யாரும் முருகப்பெருமான். அப்ப அழகு என்றதை முருகப்பெருமான் குறிக்கின்றார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இடமாக இருக்காதா? கண்டிப்பா அவர் இடமாகத்தான் இருக்கு. ஆக கள்ளி திருமணம் என்ற நாடகத்தை எனக்கு தெரிஞ்சு தெரியாம ஏன் வைக்கும் ஒரு சில எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய ஒரே நாடகத்தை முருகப்பெருமானாகப்பட்ட தெய்வ மதத்தை சேர்ந்தவர் வள்ளி என்பவள் உலகத்தில் ஆணிட பிறவியாகப்பட்டவர். அப்பேற்பட்ட தெய்வம் ஒரு மனிதனை திருமணம் பண்ணுகிறது பெரிய விஷயம். அப்பேற்பட்ட முருகனை தமிழ் தமிழ் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமிர்தம் போடு சுரக்குமா. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை எப்படி எல்லாம் மனங்க லட்சுமணன் அண்ணாவானது பட்டமங்கலம் எனக்காக 50 ரூபாய் அன்பளித்திருக்கின்றார். அவர் உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 வணக்கம்.
கிடைக்கப்பட்ட சார்பாக நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு இதனால் பேர்பட்ட வனம் மனிதன் தேவன விலங்கு நீர்வன ஊர்வன வரப்பன தாவரவன 84 லட்சம் ஜீவராசி வனமாடு கொண்டிருக்கும் அற்புத வனம். இப்பேற்பட்ட அற்புத வனத்தில் ஒரு நாள் அழகு மிகுந்த ஒரு உயிரினம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து உள்ளே காண குலோசேகப்பட்டு கேட்குமா ஆடோளம் சொல் ஆடோளம் சொல் ஆடோளம் சொல். இப்பேற்பட்ட அருமையான ஒரு இசை பேரையால் மகதையால் சகோதரர் செங்கோட்டையால் சொல்லக்கூடிய நான்கு யாரை கொண்டு இசைத்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு இசையை காண முடியாது. ஆனா அன்று என்னையவே மெய்மறக்க வைத்தால் ஆஞ்சநேய பெருமான் என்று சொல்லக்கூடிய என்ன ராகம் ஹனுமான் கோடி என்று சொல்லக்கூடிய ராகத்தை பாடி என்னையவே மயக்கம் அடைந்து விட்டார். அப்பேற்பட்ட அனுமானையும் தாண்டி அனுமானாகப்பட்ட பக்தர் அப்படின்னா அது பாட்டன் மகாவிஷ்ணுடைய பக்தர். அவருக்கே பக்தனுக்கே உலக குலோஸ் இருக்கின்ற பொழுது அவருடைய கண்களிலே தோன்றப்பட்ட இப்பேற்பட்ட பெண்ணுடைய இசை எப்படி இருக்கு?
வைக்க நேரமாயிடுச்சா அந்த பெண்கள்லாம் வந்து பொங்க வைக்க வரணுமா? பொங்க வைக்கிறதுக்கு நேரமாகி விட்டதால் பெண்கள் அனைவரும் பொங்க வைக்க கேட்டுக்கொள்கிறார்கள். பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஸ்ரீ வடக்கோச்செல்வி அம்மன் சன்னதி பொங்கல் வைத்து விட்டாச்சு. பெண்கள் அனைவரும் பொங்கல் வைக்க தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பால் பொங்கியவுடன், சன்னதி பொங்கல் பால் பொங்கியவுடன் அனைத்து பொதுமக்களும் பொங்கல் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி ஒரு சோழனுடைய ஓரத்தில் அழகு மிகுந்த பெருமையை இசை கொண்டு அவளை எப்படி வா சோலை மலை பார்த்து சல் கேட்கலையோ
சிறந்த இசை குரலை கொண்டது அப்படின்னா புயல் அப்படிப்பா. ஏன்னா புயலை போல பூவணும், புறவாகப்படுறது புழுதும் அப்படிப்பா, சிங்கமாகப்படுறது உருவம் அப்படிப்பா. ஆனா அப்படிலாம் எந்த உயிரினும் உருவனாலும் கூட இந்த புயலுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அழகில் சிறந்த பறவை அப்படிதான் மயிலை சொல்லலாம். மயிலை காட்டில வேற பறவை சொல்ல முடியுமா? முடியாது. மலரிலே சிறந்த மனதாகப்பட்ட செந்தாமரையாகப்பட்ட சொல்லலாம். சேற்றிலிருந்து தோன்றக்கூடிய அப்பேற்பட்ட தாமரை அழகு மிகுந்த ஒரு தாமரை. தாமரை எதிர வளர்ந்து தெரியுமா? கெட்ட நீராகப்பட்டதுதான் உதித்து வருமா. அப்படி நம்ம இருந்தால் ஒரு பெண்ணுக்கு அதாவது பெண்ணுக்கு மட்டுமல்ல எந்த ஒரு உயிரினுக்கு முக்கியத்துவமாகப்படுறது நீராகப்படுறது சுந்தரமாக நீர் துதிக்கப்படுவது மந்திரமாக வானவராகவும் நீர் அப்படின்றாங்க. அதுபோல இப்பேற்பட்ட ஆற்றங்கரை ஓரத்திலே எப்படிலாம் நாம் வாழலாம். இளமக வீட்டுக்குள்ள இளம்பிறைய வந்தவளே வடகடி வடகன வடந்து வரும் சந்திரரே பால்வடியும் நீவடியே பத்து புட்டா எத்தவளும் யாரோ வச்சே நம்பி இருக்கிறது தானாகவே வளர்ந்தவர் ஆரம்பமா ஒரு தாயார் அங்கே ஆற்று கூறமா ஆற்று சூழ்கிற முட்டு பக்கம் யாரோ வச்சே நம்பி இருக்கிறது இசைகள்லாம் பலவிதமான இசைகள் உண்டு. அப்படியெல்லாம் மனத்தால் கூட அழகு எப்பேற்பட்ட அழகு ஒரு பெண்ணுக்கு 32 அங்கலட்சணம் பிறந்தவள் யார் அப்படின்னா மகாலட்சுமி ஒருவன்.
அவருக்கு மகாலட்சுமிக்கு ஈடாக இருப்பாள் போல் தெரிகின்ற இந்த வள்ளி பெண்ணையாகப்பட்டது பார்க்கின்றோம். ஆக அழகன் எத்தனையோ விதமான அழகு இருந்தால் அந்த அழகு பாருங்க அப்படியே தூக்கிட்டு போயலாம் போல இருக்கு. எங்க ஏவலவத்திற்கு இந்த பொருளோசையாகப்பட்டதை எடுத்து சென்று என்ன புரிய இங்கே உள்ளவர்கள் சொன்னோம்னா அவர்களே மெய் மறந்து விடுவார். ராவணனாகப்பட்டவன் நாகம் பாடி சிவபெருமானையே மணந்தவன் தான் ராம்போதேவன் ராகத்தில். அதுபோல இந்த பெண்ணுடைய பொருளோசை பார்த்தா இப்ப சிவபெருமானை மயங்குவார்ல. ஏங்க பொருளோசை கண்டே நீங்க இவ்வளவு அழகா வர்ணிக்கிறீங்களே, அழகு எப்படிப்பட்ட நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவீங்க? நேர்ல பார்த்தா என்ன பண்ண போறீங்க? வர்ணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமா ஏன்னா மண்ணும் இல்லாமல் இன்னும் இல்லை, கொஞ்சம் வாசம் இல்லாமல் பூர்வம் இல்லை பெண்ணும் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு ஆண்மை கிடையாது. ஏன்னா பெண்ணுதான், பெண்ணுக்குத்தான் முதலிடம் அப்படின்னு இருக்கா. அந்த பூரத்துக்கு ஒன்று சொல்லி தனியா அவளில்லாம நெஞ்சம் வாடுதே, அவளில்லாம நெஞ்சம் வாடுதே.
காற்றே என்று சொல்லக்கூடிய பூங்காற்று என ஒரு சில்லென்று ஒரு காற்றாக அடிக்கின்ற ஒரு வனமாக குறிஞ்சி ஏன்னா 50 நிலங்களில் மிகச் சிறந்த நிலமாகப்படுவது குறிஞ்சிடும். உலகத்தில் மிகப்பெரிய குளமாகப்படுவது உருவாகின்ற பொழுது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே இடம் குறிஞ்சி ஒன்றுதான். மழையும் சார்ந்த பகுதி அப்பேற்பட்ட மலையாகப்பட்டதன் முதல்வராக தெரியுமா. அழகா கோவிலுக்கு தெய்வத்திற்காக சமர்ப்பணம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. ஏன்னா உலகத்தில் ஒரு காது குத்திக்கு வீட்டுக்கு போனாலும் இசை இல்லாத ஒரு காது குத்தி வீடா கிடையாது. ஒரு பால் காட்சி வீட்டுக்கு போனாலும் கூட இசை இல்லாத ஒரு பால் காட்சி வீடா அப்படின்னா கிடையாது. ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், திருமண வீட்டுல இசை இல்லாத ஒரு திருமணத்தை பார்த்துக்கிறார். 100 ஆண்டு காலம் ஒருவன் வாழ்ந்த முடிந்தாலும் கூட பேசுறோம் அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு தாழ்ந்தப்பட்டோட மேல ராகங்களோடு கொண்டே அடக்கமாக பண்றோம். உலகத்துல எங்கும் இருந்தாலும் சேகப்பட்டால் முதல் இடமாகப்படுது இருக்கின்றது. அப்ப நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். அப்ப நாதம் இல்லை என்றால் ஒரு பாடலை பாடத்தான் முடியுமா? முடியாது. தாளம் இல்லை என்றால் ஒரு பாடலைத்தான் பாட உருவாக்க முடியுமா? முடியாது. தாளம் இல்லை என்றால் ஒரு பாடலையே பாட முடியாது. அப்ப நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம் சொல்லக்கூடிய 3 எழுத்து ஒன்று சேருங்க. என்ன எழுத்து வருது? நாரதா என்று சொல்லக்கூடிய ஒரு பேர். அந்த பேருடைய யாரு? அந்த பேரு என்னுடைய பேர். அப்ப நாரதா என்ற ஒரு 3 எழுத்துக்குள் இசையாகப்படும் மொழி இருக்குது. அந்த இசை எதற்குள்ள மொழி இருக்குது அப்படின்னா உலகமே இசைக்குள்ளதான் மொழி இருக்குது. அப்ப அந்த உலகமே யாருக்குள்ள மொழி இருக்குன்னா எனக்குள்ள மொழி இருக்கு. அப்ப முதல்ல யாருக்கு கோவில் கட்டம்? எனக்கு தானே கோவில் கட்டம். கோவில் கிடையாது. ஆனா உலகமே எனக்குள்ள அடங்கிட்டுக்கின்ற பொழுது முதல்ல எனக்கு தானே கோவிலை கட்டி வணங்கணும். சிறப்பா இருக்குள்ள ஊர் எந்த தவறு கிடையாது. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? சரி இருந்தா இப்ப ஏற்படுற காணா குரோசை எப்படி
நான் தேடி வந்த ஒரு கோடி இரவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று வள கவிதை தந்த மகிழ் நீதானே நீதானே உள்ளம் பெரியவர்கள் அனைவருக்குமே நெஞ்சார மனமான நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இத்தனை வகையான வர்ணிப்புகளை கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு தேவை என்ன தெரியுமா? ரசிகர்கள் ஏன்னா முகம் பார்க்க கண்ணாடி என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள் இருந்தால் தான் சுறுசுறுப்பான ஒரு யாராக இருந்தாலும் தொழிலை செய்ய முடியும். இதனால நேரம் காலம் காரியத்துக்கு கேட்டு சொல்வார்கள். அதுபோல துன்பம் பொன் சிறந்த மக்கள் இவை உலகில் நாட்டுடைய அரசன் ராஜா மாமாவை சந்திச்சதுல மிகப்பெரிய இன்னைக்குதான் முதல்ல சந்திக்கிறேன். அப்புறம் ராஜா என்பவர் நம்மள்கிட்ட சுறுசுறுப்பான எதற்கும் அசையாமல் இரும்பு மனிதன் போல இருக்கும். வரட்டும் நாராயணா.